அன்பு மாணவர்களே, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்லை வச்சு நமக்கு எக்ஸாமில் கணக்கு கேட்கலாம். ஸோ பாருங்கள், கொஸ்டின் இதுதான். டு ப்ரொடியூஸ் 2 Faraday சார்ஜ், ஹவு மச் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷனில் எவ்வளவு கன்சியூம்டு இன் ஃபியூவல் செல், அதாவது எவ்வளவு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸை நமக்கு கன்சியூம் ஆகும் 2 Faraday சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு இந்த ஃபியூவல் செல்லில். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், சொல்லித்தரேன். இப்போ நமக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்லில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் O2ன்னு போட்டுக்கோங்க. அப்போது ஹைட்ரஜனும் ஆஃப் O2வும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா H2O கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே எவ்வளவு அப்படின்னா 0. அதே மாதிரி இதில் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா +1. இதில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு அப்படின்னா 0. வாட்டரில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுனா -2. ஸோ இது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு 0லேருந்து என்னவா மாறியிருக்கு அப்படின்னா +1, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆக்சிடேஷன். அதே மாதிரி ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0லேருந்து -2 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு பேர் ரிடக்ஷன். சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வேலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது தெரியணும். ஸோ அப்போது வேலன்ஸ் ஃபேக்டர் VF அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வேலன்ஸ் ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா is equal to number of electrons change by stoichiometric coefficient. ஸோ பாருங்கள், இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்லில் நம்ம வேலன்ஸ் ஃபேக்டர் யாருக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலன்ஸ் ஃபேக்டர் ஃபார் ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிப்போம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் நமக்கு 0 ஆக்சிடேஷன் நம்பர்லேருந்து +1 அப்படின்னு போயிருக்கு. அப்போ சேஞ்ச் எவ்வளவு நமக்கு 1. பட் ஆனால் அங்கே ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 2 ஹைட்ரஜனுக்கு என்னென்னு போட்டுக்கணும் 2. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்சில் வந்துட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு எழுதுகிறோம். பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், இது ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இங்கே ஹைட்ரஜனோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு அப்படின்னா ஒன்றுமே இல்லாட்டா 1ன்னு அர்த்தம். அப்போ பை 1 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வேலன்சி ஃபேக்டர் ஃபார் ஆக்சிஜனுக்கு எழுதுவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சிஜனுக்கு நமக்கு நம்பர் வந்து லெஃப்ட் சைடு ஆக்சிடேஷன் நம்பர் 0லேருந்து -2 அப்படின்னு போயிருக்கு. அப்போது இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்ச் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் ஆயிருக்கு. ஆனால் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அதனால் நம்ம அப்படி எழுதிட்டோம். அப்போது வேலன்ஸ் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்ச். அப்போ ஆக்சிஜனில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்ச் எவ்வளவுனா ஒன்லி 2 தான், அதனால் பை 2. பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், இதில் ஆக்சிஜனோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவுனா 1/2. ஸோ இது மேலே எழுதணும் அப்படின்னா 2/1ன்னு வரும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஃபேரடேவோட செகண்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N ஈக்குவல் டு Q/V. VF, Vனா வேலன்ஸ் ஃபேக்டர், VFனா. ஸோ N அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், Q அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ். ஸோ பாருங்கள், அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா கணக்கில் வந்து டு ப்ரொடியூஸ் 2 Faraday. அதனால் நான் என்ன போட்டுக்கிறேன் மேலே Q ஈக்குவல் டு 2. பை வேலன்ஸ் ஃபேக்டர் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு 2/1, அதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 தான். ஸோ அப்போது இங்கே நமக்கு 2/2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு Qவோட வேல்யூ கணக்கில் கொடுத்துருக்காங்க 2 Faraday. பை வேலன்ஸ் ஃபேக்டர் எவ்வளவு அப்படின்னா 4. இப்போ 2/4 இஸ் ஈக்குவல் டு 1/2.
அப்போது ஹைட்ரஜன் எவ்வளவு மோல் தேவைன்னா 1 மோல் கன்சியூம் ஆகிருக்கும். ஆக்சிஜன் எவ்வளவு மோல்னா 1/2 மோல் நமக்கு கன்சியூம் ஆகிருக்கும். அப்போது 1 மோல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் எஸ்டிபி கண்டிஷனில் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 22.4 லிட்டருக்கு ஈக்குவல். அப்போது அதே மாதிரி அதில் பாதி தான் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். அப்போது அதோட வேல்யூ எவ்வளோனா 11.2 லிட்டர். ஸோ இப்போ டோட்டல் வால்யூம் எவ்வளவு நமக்கு இந்த கணக்குக்கு டோட்டல் வால்யூம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு 22.4 லிட்டர் ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 11.2 லிட்டர். ஸோ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 33.6 லிட்டர். அப்போ அந்த கணக்கில் நமக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 33.6 லிட்டர் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபாரடே சார்ஜ் கரண்ட்டு நமக்கு உருவாகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.